வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சேலம் ஆத்தூர் ஏத்தாப்பூர் போலீசார் சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியில் திரளான பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். போதை பழக்கத்திற்கு எதிரான பதாகை ஏந்தி முக்கிய சாலைகள் வழியாக பேரணி சென்றனர். பிரதமர் மோடியின் 75வது பிறந்தநாளையொட்டி சென்னை அமைந்தகரை தனியார் மண்டபத்தில் பாஜக சார்பில் மருத்துவ முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் முகாம் நடைபெற்றது. இதை பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் துவக்கி வைத்தார். இம்முகாம் அக்டோபர் 8ஆம் தேதி வரை நடக்கிறது. அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யலை. இதுவரையிலும் சொன்ன எந்த ஒரு விஷயங்களும் அவங்க இதுவரைக்கும் செய்யவே கிடையாது. தேர்தலுக்கு பல்வேறு தேர்தல்கள் சொல்லியிருக்காங்க. அவருடைய நிர்வாக சீர்கேட்டிற்கு ஒரே ஒரு உதாரணம். கடந்த 19ஆம் தேதி சீஃப் செக்ரட்டரி முருகானந்தம் சார் ஒரு அறிக்கை விடுறாரு. ஆல் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரிஸ், ஆல் பிரின்சிபல் செக்ரட்டரிஸ் அறிக்கை விடுறாரு. யாரும் லீவ் எடுக்கக்கூடாது அப்படின்னு. எப்படி சார் அரசாங்கம் நடக்குது? எல்லா அசோசியேஷனுக்கும் லீவ் எடுக்கக்கூடாது. அதற்கு என்ன காரணம்னா எல்லா அசோசியேஷனும் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறாங்க. உள்ளிருப்பு போராட்டம் ஏன் நடத்துகிறாங்க? தலைமைச் செயலகத்திலே உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினா ஆசிரியர்கள் போராட்டம், துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம், கூட்டணி மட்டும் பலமாக வச்சுருந்தா போராடுங்க. மக்களுக்கு நன்மையை செய்யணுங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன். அதை யார் நாங்கள் கோட்டையெல்லாம் ஒன்றும் அசைக்கலை. கோட்டை அப்படி தான் இருக்கும். அந்த கூட்டணியை தான் நாங்கள் அசைப்போம். கோட்டை அப்படி தான் இருக்கும். நாங்கள் அந்த கூட்டணியை தான் அசைப்போம். தமிழர் ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, உறுதியாக தெரிஞ்சுக்கிடுங்க. 2001 கலைஞர் மிகப்பெரிய மெகா கூட்டணி உருவாக்குனார். 96 அவர் தான் முதலமைச்சர். மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கி காட்டினாங்க. உண்டா இல்லையா உங்களுக்கு தான் தெரியும். 2001 என்ன ஆச்சுது? யார் ஆட்சிக்கு வந்தாங்க? திமுக ஆட்சி இருந்ததா? இல்லையே. இன்னும் ஒன்று உறுதியாக தெரிஞ்சுக்கிடுங்க. திமுக தொடர்ந்து இதுவரையிலும் ஆட்சி வந்திருக்கா இல்லையா? 5 வருஷம் தொடர்ந்து. அதுக்கு பிறகு தொடர்ந்து என்னைக்காவது வந்திருக்கா? இது வரைக்கும் வரல. அதனால் உறுதியாக ஆட்சி மாற்றம் வரும். எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். அதில் யாருக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை சார். அது அவர் சொன்ன கருத்து அது அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். ஒன்றாச்சா? இப்போ எங்களுக்கு ஆட்சி மாற்றம் தான் எங்களுடைய இலக்கு. அவர் சொன்னால் அவங்க அக்செப்ட் பண்ணலாம். இப்போ தமிழகத்தில் திமுகவுடைய ஆட்சி மாற்றம் தான் எங்களுடைய இலக்கு. ஆனால் 2029 அவர் சொன்ன கருத்துப்படியும் எங்களுடைய இலக்கு பாராளுமன்றத்தில் அதிக இடங்களை நாங்கள் வெல்ல வேண்டும். இப்பொழுது எங்களுடைய கட்சியினுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் இபிஎஸ் அவர்கள் அதிக இடத்தையும் வெல்வார்கள். நாங்களும் சட்டமன்ற உறுப்பினர்களாக நிறைய பேர் போவோம். ஆட்சி மாற்றம் வரும். தமிழகத்தில் நல்லாட்சி மலரும். மதுரை விளாங்குடி சொக்கநாதபுரம் காளியம்மன் கோயிலுக்கு 18 லட்சம் ரூபாய் மதிப்பில் மேற்கூரை அமைக்கப்பட்டது. அதை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திறந்து வைத்தார். என்னதான் எப்படித்தான் விஜய் போட்டான், எம்ஜிஆர் கொள்கை, எம்ஜிஆருக்கு உருவாக்கிய கட்சி அதிமுக இருக்கு. 53 ஆண்டு காலமாக கட்சி நடைபெற்று கொண்டிருக்கு. இன்னைக்கு பொதுச் செயலர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் 3வது தலைமுறைக்கு தலைமையேற்றிருக்கிறார். இன்னைக்கு அவர் பார்த்தா எங்க பார்த்தாலும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு அற்புதமான வரிகளை கொண்டு பேசி மக்களை கவர்ந்து வருகிறார். இந்த புயல் மையம் கொண்டிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல தம்பி புயல் மையம் கொண்டிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு இந்த இடத்துல மையம் கொண்டிருக்க மாதிரி எங்க பொதுச் செயலாளர் எங்க இன்னைக்கு பிரச்சாரம் பண்றோம் அங்க மக்கள் கடல் கூடிடுறாங்க. இப்ப என்ன கொங்கு மண்டலத்தில் போயிட்டு இருக்கார், வனம் வந்தார் நேற்று முந்தனாலும் பார்த்தா அது என்ன மக்களா கடல் அலையா அப்படின்னு பார்க்க முடியல. மதுரைக்கு வந்தார். மதுரை மற்றொரு சித்திரத்தில் நீ எல்லாரும் மனச்சாட்சி மற்றொரு சித்திரத்தில் மாதிரி 4 தொகுதியிலும் அவ்வளோ ஒரு கூட்டம். 4 சேர்த்து வைகை ஆற்றில் நம்ம நடத்தியிருந்தோம்னா சுந்தராஜ பெருமாள் எப்படி வைகை ஆற்றில் எழுதும்போது எவ்வளோ மக்கள் எழுச்சி இருக்குமோ அதே மாதிரி ஒரு எழுச்சி இருந்திருக்கும். 4 தொகுதியில் நடத்துங்கன்னு சொன்னதுனால நம்ம ஒரே இடத்துல நடத்தணும். அது மாதிரி எங்கே போனாலும் மக்கள் சிறப்பு இருக்குது.
அதிமுகவுடைய சிறப்பு இன்னைக்கு மக்கள் வரவேற்கிறாங்க. எனவே அவரால் உருவாக்கப்பட்ட கட்சி, அவருடைய கொள்கையை தாங்கியிருக்கிற கட்சி, தலைமை இன்றைக்கி 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களை பட்டிருக்க கட்சி இருக்கும்போது இவர் என்னதான் சொன்னாலும் சரி, படத்தில் காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டு போகலாமே ஒழிய வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு பொதுச் செயலாளர் பதில் சொல்லுவார், நான் சொல்ல விரும்புவதில்லை. அவர் சொல்லத்தான் செய்வார். என் நாட்டில் பூரா ஈடி ரைடு நடந்துக்கிட்டு இருக்கு, இதே பண்ண இருக்காரு. அதே அமைச்சர் சொல்கிறாரு 30,000 கோடி இந்த மாதிரி சபரீசனும் நம்ம துணை முதலமைச்சரும் எங்கே வைக்கிறதுன்னு தெரியலன்னு 1 வருஷத்திலே பேசுனாங்கன்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டுகிட்ட பேசுனது வெளியே வந்து தான் இன்றைக்கி பதவி இறக்கப்பட்டு வேறு இடத்துல இருக்கார். அடையாளத்துக்காக ஏதாச்சும் நீங்கள் அப்படி தான் போடணுன்றக்கா அப்படி வந்து பேசுகிறது. அதே அமைச்சர் தான் சொன்னார், அவர் தான் நம்ம சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது எங்களுடைய நகர உங்களுக்கு தெரியும் ஸ்மார்ட் சிட்டி பணியில் பெருத்த ஊழல் இருக்குது, இந்த பெரியார் பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ்ஸுகள் வந்து நிறுத்த முடியுமா? அதே கேட்டவர் தான் அவர் தான். பிடிஆர் பழனிவேல்ராஜனை தான் சொல்கிறீங்க தியாகராஜன். இதில் இத்தனை பஸ்ஸு எப்படி நிற்கணும், ஆயிரக்கணக்கான பஸ்ஸு எப்படி நிற்கினார்? இப்போ அங்கே தான் பஸ்ஸு வந்து நின்றுட்டு போகுது, எல்லாம் நிற்கிது. இன்னும் இந்த காம்ப்ளெக்ஸ் திறக்கிறதுக்கு வக்கீலில் வகையில் அவர் தொகுதியில் மல்டி காம்ப்ளெக்ஸ் கட்டி 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷமாக திறக்கிறதுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சர் நடவடிக்கை எடுக்கல. அவர் போர் பேசுகிறத நீங்கள் பெருசாக பேசுகிறீங்க. அவர் சும்மா இன்னைக்கு அவர் அரசியல் வியாபாரி ஆகிட்டார். இப்போ என்னன்னா தேர்தல் வருது, இதுவரைக்கும் அவர் மக்களவே பார்த்ததில்லை. எல்லாரும் புதுசாக இது யார் புதுசாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் மாதிரி நினைக்கல அவரை. கோவை சுங்கம் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா SC/ST ஊழியர்கள் கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விசிக தலைவர் திருமாவளவன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இன்று பிரச்சாரம் தொடங்குகிற திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போதுதான் அவருடைய களப்பணிகள் தீவிரமடைகின்றன. இந்த தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வி பலராலும் எழுப்பப்படுகிறது. ஒரு கணிசமான வாக்குகளை அவர் பெற முடியும். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான எங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றியில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துவதாக அது இருக்காது என்று நான் நம்புகிறேன். தமிழகத்தில் இன்றைக்கு ஒரு அணி வடிவமாக இருக்கிறது, வலுவாக இருக்கிறது என்றால் அது திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். அதிமுக தலைமையில் கூட்டணி இருப்பதாக சொல்லப்படுகிறதே தவிர இன்னும் அது ஒரு வடிவத்தை பெறவில்லை. விஜய் தனியாக போவார் என்று தான் சொல்லுகிறார்கள். அவர் ஒரு அணி கட்டுவார் என்று ஒரு யூகம் இருக்கிறது. ஆனால் அதுவும் ஒரு வடிவத்தை இன்னும் பெறவில்லை. எனவே எதிர்க்கட்சிகள் தனித்தனியாக களத்தை சந்திக்கப் போகிறார்கள். ஒரு அணியாக வடிவம் பெற வாய்ப்பில்லை என்று தான் நான் நம்புகிறேன். எனவே அவருடைய அரசியலால் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பில்லை. பாஜக வந்து அதிமுக கூட்டணி வெளியே போனால் திமுக கூட்டணி இருக்கிற கட்சியில் இல்லை, இது ரொம்ப அதீதமான ஒரு யூகம். இது ஒரு வடிவமாக இருக்கிற திமுக தலைமையிலான கூட்டணி மாறுவதற்கு, அதில் உள்ள கட்சிகள் மாறுவதற்கு எந்த தேவையும் எழவில்லை, அதற்கான வாய்ப்பும் இல்லை. அண்ணாமலை வந்து பாஜகவுக்குள்ளே ஒரு அரசியல் செய்கிறார். நயினார் நாகேந்திரன் தலைமையை ஏற்றுக்கொள்வதிலே அவருக்கு இன்னும் சிக்கல் இருப்பதாகத்தான் அவருடைய நடவடிக்கைகளில் இருந்து தெரிய வருகிறது. அவர் தலைமையில் இருந்தபோது சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதேபோல நயினார் நாகேந்திரன் அவர்களும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவருடைய நடவடிக்கைகள் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு நெருக்கடியை உருவாக்குவதாகத்தான் என்னுடைய பார்வையில் படுகிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அம்மம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர். இவரது மகன் ரட்சதன், வயது 12. தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் ரட்சதன் ரோட்டில் செல்லும் போது நாய்கள் துரத்தியது. தப்பிக்க முயன்ற ரட்சதன் நாய்களிடம் சிக்கிக் கொண்டார். சுமார் 5 நாய்கள் சேர்ந்து 23 இடத்தில் ரட்சதனை கடித்துள்ளது. அவனின் அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் நாய்களை விரட்டினர். சிறுவனை மீட்டு ஆத்தூர் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். அங்கு அவனுக்கு சுமார் 28 ஊசி போடப்பட்டது. இன்று ஆத்தூர் MLA ஜெய்சங்கரன் சிறுவன் ரட்சதனை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். நம்முடைய ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி அம்மம்பாளையம் ஊராட்சியில் நேற்று
பள்ளிக்கு போய் வந்த சிறுவனை கிட்டத்தட்ட ஒரு 5 நாய்ங்க துரத்தி ஒரு நாய் அவனை வந்து 23 இடத்துல கடிச்சிருக்கு. 23 இடத்துல கடிச்சதன் பேரில் அவனை ஜிஹெச்சில் கொண்டு வந்து சேர்த்து அவனுக்கு மட்டும் 28 ஊசி போட்டிருக்கு இன்னையோட நிலைமை. இது இந்த சிறுவனை மட்டும் இதை தாண்டி போறதில்ல. இந்த சிறுவனோட இது முடிஞ்சும் போறதும் கிடையாது. இன்னைக்கு ஆத்தூர் நகர்ப்புறத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லா வீதியிலையுமே கிட்டத்தட்ட போனோம்னா ஜன நடமாட்டம் இருக்குதா இல்லையா, நாய் நடமாட்டம் அதிகமா இருக்குது. 20-25 நாய்ங்க ஒரு தெருவில் இருக்குது. அந்த 20-25 நாய்ங்க தெருவில் இருக்குதான் நாங்கள் முனிசிபாலிட்டிலையும் சொல்லியாச்சு, ஊரக பகுதியிலையும் எல்லாத்துலேயுமே எல்லா அதிகாரிகளையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். பல கூட்டங்கள்லையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், நேரடியாகவும் சொல்லியிருக்கிறோம், போன்லையும் தகவல் சொல்லியிருக்கிறோம். அதை பத்தி எதையுமே கண்டுக்கிறதில்ல. அது என்னன்னா ஒரே விஷயம், அதிகாரிகள் என்ன மெத்தனை போக்கு அப்படின்னா கோர்ட் ஆர்டருங்கிறத ஒரே வரையில முடிச்சிடுறாங்க. ஆனா இன்னைக்கு பாதிக்கப்படுறத பார்த்தீங்கன்னா இளம் சிறார்கள் இவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க. இங்க ஆஸ்பத்திரியில பார்க்கும்போது கூட அதிகமா படுத்துக்கிறது நாய்க்கடியில் தான் நிறைய பேர் படுத்திருக்கிறாங்க. இதே மாதிரி போக்க பார்த்தா அப்படின்னாக்க இது சின்ன இதுலயே கண்டிக்கல அப்படின்னாக்க நிறைய இந்த ரேபிட்ஸ் நோய்ங்கிறது ஈஸியா பரவும். அவங்களுக்கு இனம் புரியாத பயம், அவங்க படிப்புலாம் இழக்கிற சூழ்நிலைலாம் உருவாகும். அதனால இந்த அரசு இனிமேலாம் இந்த காது கேட்காம வாய் பேச முடியாம இருக்கிறத விட்டுவிட்டு இதுக்கு ஒரு உரிய காரணத்தை எடுத்து உடனே இதை வந்து சீர்படுத்தி கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஆடு மாடுகள்லாம் கிடைக்குது. கிட்டத்தட்ட இப்ப கூட கெங்கவெளியிலையும் பார்த்தோம், கெங்கவெளி சட்டமன்ற தேர்தலில் கூட சொல்லுங்கன்னா ஒரு 20 ஆடை கோதரி போட்டிருக்கு. அதே மாதிரி மாடுகளெல்லாம் கடிச்சுன்னா அதுக்கு ரேபிட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கிறேன், ரேபிட்ஸ் பரவணும்னு வச்சுங்களேன். அது நம்ம ஒரு கண்டும் காணாத விட்டுடுறாங்க. ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம் அப்படிங்கிற இன்ஜெக்ஷனே இன்னைக்கு சேர மாட்டேங்குது. சில பேருக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அந்த இன்ஜெக்ஷனே சேர மாட்டேங்குது, ரேபிட்ஸ் இன்ஜெக்ஷனே சேர மாட்டேங்குது. அந்த ஒரு சூழ்நிலை இந்த நிலவுகிறது. இதை உடன் நடவடிக்கை எடுக்கணும் தான் நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் வடக்கு கோபுரம் பகுதியில் சென்ட்ரல் மார்க்கெட் செயல்பட்டு வந்தது. இது 2010ஆம் ஆண்டுக்கு பின்னர் மாட்டுத்தாவணி மற்றும் பறவை பகுதிகளுக்கு மாற்றப்பட்டது. இதனால் அங்கு போக்குவரத்து நெரிசல் குறைந்தது. அதேபோல் கீழமாரட் வீதியில் 50 ஆண்டு பழமையான தயிர் மார்க்கெட் என அழைக்கப்படும் காய்கறி மார்க்கெட் செயல்பட்டு வருகிறது. இதை சீரமைத்து காய்கறி மார்க்கெட் அமைக்க மாநகராட்சி முடிவு செய்தது. அதற்காக 1,53 லட்சம் ரூபாய் மதிப்பில் கூடாரத்துடன் மார்க்கெட் அமைக்கப்பட்டது. இங்கு 84 கடைகளுடன் கூடாரம் கட்டி முடிக்கப்பட்டது. இதை அமைச்சர் நேரு கடந்த பிப்ரவரி மாதம் துவக்கி வைத்தார். முன்பு தரை கடையாக இருந்தபோது கடை ஒன்றுக்கு மாநகராட்சி மூலம் டெண்டர் எடுத்தவர் தினமும் 40 ரூபாய் கட்டணம் வசூலித்தார். ஆனால் சீரமைத்து கடையாக கட்டப்பட்ட பின் மாத வாடகைக்கு மாற்றப்பட்டது. மாதம் 4,608 ரூபாய் வாடகை மற்றும் டெபாசிட் 55,296 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டது. அதிர்ச்சியடைந்த காய்கறி வியாபாரிகள் சங்கம் அமைச்சரிடம் வாடகையை குறைக்க முறையீடு செய்தனர். அவரும் வாடகை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி கூறினார். ஆனால் 7 மாதங்கள் கடந்த நிலையில் வாடகையை குறைக்க மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை. கடைகள் உள்ளே, வியாபாரம் வெளியே என ரோட்டிலேயே சாலையோர மார்க்கெட்டாக செயல்படுகிறது. இதனால் பகல் நேரம் முழுதும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். விபத்துகளும் அடிக்கடி நடக்கிறது. காய்கறி மார்க்கெட் மூடு விழா காண இருப்பதால் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் மதுபாராக குடிமகன்கள் மாற்றியுள்ளனர். மது பாட்டில்கள், பாலித்தீன் கழிவுகளை கொட்டி குப்பை மேடாக மாற்றி வருகின்றனர். இபி ஸ்விட்ச் பாக்ஸும் நொறுக்கப்பட்டு விட்டது. 160க்கும் மேற்பட்ட கடைகள் கட்ட இடம் உள்ளது. ஆனால் வெறும் 84 கடைகள் மட்டுமே கட்டப்பட்டுள்ளது. இதனால் கடையை திறப்பதற்கு முன்பே வியாபாரிகளிடையே கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது. தற்போதுள்ள மார்க்கெட் முன்புறமுள்ள காலி இடத்தில் கூடுதல் கடைகள் கட்ட வேண்டும் என வியாபாரிகள் வலியுறுத்தினர். எனினும் மாநகராட்சி தயிர் மார்க்கெட் திறப்பு விஷயத்தில் கயிறு திரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மார்க்கெட் தாமதத்தால் சாலை ஆக்கிரமிப்பு ஏற்பட்டு போக்குவரத்து பிரச்சினை நீடிக்கிறது. மாநகராட்சிக்கு ஒரு கடைக்கு 4,000 வீதம் 6 மாதத்திற்கு 84 கடைகளுக்கு 2,03 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகள் கூறுகையில், கீழமாரட் வீதி தயிர் மார்க்கெட் கடைகள் ஏலம் விடப்பட்டுள்ளது. விரைவில் காய்கறி கடைகள் செயல்பாட்டுக்கு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மார்க்கெட் செயல்பாட்டுக்கு வந்ததும் நெரிசல் குறைந்துவிடும் என்றனர். பணம் கட்ட சொன்னாங்கண்ணே. வந்து குலுக்கல் முறையில் தான் எடுக்கிறதா இருந்துச்சு. இப்போ அது கிடையாது. பணம் கட்ட சொன்னாங்க. 60,000 ரூபா டிடி போட்டு கொடுக்க சொன்னாங்க. இப்போ நாங்கள் டிடி போட்டு கொடுத்து 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ அந்த டிடிஎஸ் எல்லாம் போகும்போது இன்னும் எங்களுக்கு கடை கொடுக்கவே இல்லை. மெயினாக பாத்ரூம் கொடுக்கவே இல்லை. எல்லாருமே ரோட்டில் தான் கிடக்குறோம். வெயிலுன்னு பார்க்குறோம், மழையும் பார்க்குறோம், எல்லாத்தையும் சந்திக்கிறோம். பாத்ரூம் கிடையாது. இங்கே உள்ள கடை எவ்வளோ பெரிய கடை கட்டி போட்டிருக்காங்க, அந்த கடையும் கொடுக்கல. கேட்க போனால் இந்த என்ஓசி லெட்டர் ஏதோ கொடுக்கணுமா, அது எதுவுமே கொடுக்கல எங்களுக்கு. இன்னும்
அவங்க தான் பார்த்து எதாவது செய்யணும். கடை உள்ளே வந்து 84 கடை. நாங்கள் கடை வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் இந்த மார்க்கெட்டில் தான் கடை போட்டிருக்கிறோம். இங்கே எல்லாருமே வந்து இன்றைக்கி நேற்று வந்தவங்க கிடையாது. 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே எல்லாம் கடை போடுறவங்க தான். புது ஆட்கள் யாரும் கிடையாது. இப்போ பழைய ஆட்களுக்கே இன்னும் கடை கொடுக்காமல் வச்சுருக்குறாங்க. பார்த்து எதாவது செய்யுங்க. இப்போ நானும் கடைக்கே வர்றது கிடையாது. எனக்கு உடம்பு முடியல, வெயிலில் உட்கார்றது எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுது. இந்த இவங்கெல்லாம் பாவம் தனக்காங்குளத்துலேருந்து வராங்க, யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகி ட்ரிப் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ட்ரிப் ஏற்றிட்டு இருக்காங்க. இதனால் வந்து என்ன நடக்க போதுன்னே தெரியலை. இப்போ மதுரை டிராஃபிக் ஆகுதுன்னா டிராஃபிக் ஆக தான் செய்யும். 150-160 பேர் இருக்காங்க. 160 பேர் இருக்காங்க. அதெல்லாம் கடைலாம் பத்தாது. இருந்தாலும் அதுக்கு அலோட் பண்ணியிருந்தாங்க. அங்கிட்டு கடை கட்டித்தரேன்னு சொன்னாங்க. அவங்க என்ன கட்டித்தரல. கட்டி தந்தால் எல்லாருமே வந்து உள்ளே போயிடுவோம், உள்ளே இருப்போம். யாருக்கும் பாதிப்பு வராது உள்ளே போயிட்டா. இப்போ என்ன மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது? இப்போ வந்து அதான் கடை பத்தாமல் இருக்குது. ரெண்டாவது வந்து ஒருத்தவங்க கடை வந்து 2 கடை 3 கடைன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அந்த கடை பஞ்சாயத்துலாம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் அந்த கடை கட்டிட்டாங்கன்னா அங்கிட்டு இடங்கள் இருக்குது. கட்டித்தரேன்னாங்க. அது கட்டிட்டாங்கன்னா எல்லோரும் உள்ளே போயிட்டாங்கன்னா யாருக்கும் போக்குவரத்து பாதிப்பு இருக்காது. எல்லோரும் உள்ளே போய் உட்காந்து வியாபாரம் வைப்போம். எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒன்று போட்டி போட்டு அவங்களுக்குள்ளே திறக்க விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டு கொடுத்தாங்க. இப்போ வாங்கிட்டு அவங்க ஒன்றுக்குள்ளே ஒன்று செஞ்சு நான் தான் எனக்கு தான் அந்த கடை எனக்கு தான் அந்த கடை போடாதவங்களாம் கடை கேட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. ஆமாம், இது போய் 20 வருஷம் ஆச்சு. அவங்களாம் வந்து இப்போ கடையை வந்து எனக்கு 3 கடை 4 கடைன்னு சொல்லி கேட்குறாங்க. கடை போட்டவங்களுக்கு கடை வந்து அரை கடை 1 கடைன்னு எழுதுகிறாங்க. கடை போடாதவங்க பூரா வெளியே போய் 20 வருஷத்துக்கு முன்னால் வெளியே போயிட்டு இப்போ வந்துட்டு நாங்கள் அந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்லி கடையை கேட்குறாங்க. இப்போ கடை போடுறவங்களுக்கு கடை வந்து அரை கடை தான் எழுதுகிறாங்க. கடை போடுறவங்களுக்கு கடையை கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு கடையை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்குது. அதாவது வந்து இருக்கிற ஆளுகளை பார்த்து வந்து அவங்களே எல்லாம் பார்த்து யார் கடை போட்டிருக்கா, இப்போ யார் கடை போட்டிருக்கா அவங்க கையில் கடையை கொடுத்துட்டா பிரச்சனை கிடையாது. தயிர் மார்க்கெட்டில் நடைபாதை வியாபாரிகளுக்காக கடை கட்டி போட்டிருக்காங்க. கட்டின கடையில் ஒரு கடை கூட இல்லை. அங்கே அது ஓப்பன் பண்ணாமே கிடக்கு அப்படியே. அதனால தான் தெருக்களில் பூரா அதிக அளவு டிராஃபிக்கு. இப்போ இங்கே மட்டும் இல்லை, இதே மாதிரி மதுரையில் முக்கால்வாசி இடங்களில் இப்படி தான் அதிக அளவு டிராஃபிக்காக இருக்குது. பாதைகளும் சரியில்லை, சாலைகளும் சரியில்லை. இங்கே இந்த தயிர் மார்க்கெட்டு லைனை பாருங்கள், ஒரு கடை கூட உள்ளுக்குள்ளே இல்லை. அதை திறக்காமே போட்டு வச்சுருக்காங்க. அதை எப்போ திறப்பாங்களோ அப்போ தான் டிராஃபிக் கொஞ்சம் குறையும். ஒரு ஆட்டோக்காரராக என்னால் உள்ளே போயிட்டு வர முடியல. ஒரு அவசரத்துக்கு இதுக்குள்ளே 1000 வீடுகள் இருக்குது. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்க எமர்ஜென்சிக்கு என்ன செய்ய முடியும்? ஆட்டோ வர முடியுமா? ஆம்புலன்ஸ் போக முடியுமா? அவ்வளோ பெரிய சந்து பாதையை மறைச்சி பூரா கடை கட்டியிருக்காங்க. வாசலில் தான் கடை இருக்குது. இந்த கடைகள்லாம் உள்ளே போனால் தான் சாலையில் போக்குவரத்து குறையும், நெரிசல் குறையும்.